ஹலோ எவ்ரிவான். ஆக்சுவலாக நான் ஜாப் வந்து 28 மேலே தான் போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனாலும் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஸோ ஓகேவா, எந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா விசோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமோட் ஜாப், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப். ஓகேவா, இது என்ன ரோல் அப்படின்னா ஐடி சப்போர்ட் அசோசியேட். ஓகேவா, கஸ்டமர் சப்போர்ட் அந்த மாதிரி வந்து ரிலேட்டடான ஒரு ஜாப் தான். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான ஜாப்லாம் என்ன ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா கம்யூனிகேஷன். அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஓரலாகவும், அதாவது ரிட்டன் அண்ட் வெர்பல் போத் வந்து குட்டாக இருக்கணும். ஓகேவா, இங்கிலீஷில் கொஞ்சம் குட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது எப்படின்னா கால்ஸ் வழியாகவும், அதனால் ஸ்பீக்கிங்கும் குட்டாக இருக்கணும். சேட் இமெயிலுங்கிறதுனால கம்யூனிகேஷன் அதுலேயும் வந்து டைப்பிங்கும் வந்து கொஞ்சம் குட்டாக இருக்கணும். ஓகேவா, வேறு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புங்கிறதுனால லேப்டாப் மேண்டேட்டரியாக இருக்கணும். அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட என்ன அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு பெய்டு ஹாலிடேஸ் வந்து இயர்லி வந்து எவ்வளோனா 18 பெய்டு ஹாலிடேஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஜிம் மெம்பர்ஷிப்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு அதுவும் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டெஸ்ட் மெயில்ஸ், இன்டர்வியூ கால்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போது அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்ளை வந்து கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ரெஸ்யூமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னென்னா unnoticed.sunshine, அதுவும் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதெல்லாம் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இதுக்கு ஃபுல் நேம், உங்கள் இமெயில், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களோட கரண்ட் கம்பெனி ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா NA அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க்டின் வந்து மோஸ்ட்டாக நிறைய கம்பெனிஸில் வந்து லிங்க்டின் வந்து ப்ரொஃபைல் வியூ பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கேயும் வந்து NA அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ரெஸ்யூம் பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா we are sorry அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஓகேவா, அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் லிங்க் அனுப்பி டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் போய். ஓகே கைஸ், தேங்க்யூ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இதுக்கு சேலரி வந்து 3 to 4 LP வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.